இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டான மீனை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. என்னென்னமோ மசாலா போட்டு எப்படி எப்படியோ மீனை பொரிச்சிருப்போம். ஆனால் இந்த 4 பொருள் வச்சு மீனை வறுத்து பாருங்களேன், சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. லெமன் பெப்பர் ஃபிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த மீனை எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அப்போ தான் டேஸ்ட்டு அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 4 ஐல மீனுக்கு ஒரு ஃபுல் லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பெப்பர், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டு இவன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீனை இந்த மாதிரி நல்லா கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா கடைசி வரைக்கும் நல்லா ஊறும். லாஸ்ட் பைட்டு மீனோட எலும்பு சாப்பிட்ற வரைக்கும் மசாலா ஊறி இருக்கணுங்க. மினிமம் 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பாருங்களேன், டேஸ்ட்டு பங்கமாக இருக்குங்க. நல்லா டபுள் சைடு இந்த மாதிரி லெமன் ஜூஸை ஊற்றி நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த லெமன் ஜூஸை தான் அதை எடுத்து ஊற்றி ஃப்ரை பண்ணி பாருங்களேன். ஃப்ளேவர் கொஞ்சம் கூட மாறாமல் சூப்பராக வருங்க. வீக்கெண்டு வேறு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.